மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரமும் வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில் $4,213 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குறுகலான வாரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை, ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தோடு தான் இருக்குது. ரொம்ப பெருசாக மாற்றங்கள் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஹை போன லெவல்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. நம்முடைய சப்போர்ட் லெவலாக நம்ம கொடுத்த 4,120க்கு மேலே சஸ்டைன் பண்ணி இந்த வாரம் முழுக்க இருந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாக இதில் பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக இது நான் சொன்ன மாதிரி 4,380 அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே சென்ற உச்சத்தை தாண்டக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா 4,490ங்கிற நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துலையே திரும்பி 4,120 ரீடச் பண்ணுற மாதிரியான ஒரு டச் பண்ணுற நிலமை கூட வரக்கூடிய வாரத்தில் வரலாம். அப்படி அதை டச் பண்ணிவிட்டு திரும்பினா ஓகே, திரும்பாமல் கீழே இறங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு $50 உட்பட்டே மேக்ஸிமம் அது ட்ரேட் ஆகியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு கோல்டு தருதான்னு. அடுத்து சில்வர் பார்க்கலாமா. சில்வர் 58.40 அப்படிங்கிற வேல்யூவில் இப்போது அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 58.30 தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல். அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி நிற்கிறாங்க. இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அந்த லெவலுக்கு நெருக்கத்திலே தான் பெருசாக இருக்கிறதுனால க்ளோசிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா தான் நமக்கு அது சப்போர்ட் லெவலாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். எனிவே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3 லெவல்களை தாண்டி போன வாரத்தை கனெக்ட் பண்ணும்போது அடுத்த குறுகிய லெவலாக நான் கொடுத்த 57, 58, 30 அப்படிங்கிற அந்த 2 லெவலும் தாண்டி இப்போ 60 அப்படிங்கிற லெவலை நெருங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அடுத்த கட்டமாக இந்த 58, 30க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக நமக்கு 60 அப்படிங்கிற லெவலும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 63.40 அப்படிங்கிற அடுத்த லெவலும் சில்வரில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கேன். சில்வர் மறுபடியும் ஒரு பெரிய புல்லிஷ்னஸோடு இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம போன வாரமே நம்ம ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பட் இதில் இந்த வாரம் அந்த லெவலில் ஒரு ஏற்றம் எங்கே கண்டாங்களோ அந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு அதனுடைய ஏற்றம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கீழே நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இப்போ 57, 55, 90 மாறி இருக்குது. இதை தாண்டி இன்னும் வேகமாக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது 60, 63, 40 அடுத்த டாலர் வேல்யூவில் நமக்கு சில்வர் போகக்கூடிய இடங்களாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் $60 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வழக்கம் போலவே தான், ரொம்ப பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சேஃபாக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ அதனுடைய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் அதனுடைய அடுத்த போக்கு எப்படி வருன்றதை காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 26,186 க்ளோசிங். 26,260 அப்படிங்கிற அந்த லெவலில் போன வாரமே போய் டச் பண்ணி நிறுத்தினாங்க. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும் அதை தாண்டி அந்த 26,260 தாண்டி ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை மட்டும் 26,325 போச்சு. ஆனால் க்ளோசிங் 26,175 தான் கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க டிசம்பர் 1 அதுலேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 25,891 வரைக்கும் வந்தாங்க. வியாழன் வெள்ளி மீண்டும் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்து குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 26,186 முடிச்சிருக்காங்க. எனிவே இன்னும் 26,260க்கு மேலே அடுத்து ஒரு க்ளோசிங் வரலை. கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு கீழே டச் பண்ணி போகிற ஒரு லெவல்ஸாக ஒரு 3 லெவல்ஸ் நமக்கு அந்த இடத்த டச் பண்ணி போயிருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதை உடைக்காத வரைக்கும் நமக்கு இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலாக நமக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஸோ இதை உடைக்காத வரைக்கும் மறுபடியும் இது கீழே வர்றதுக்கு, இதை தாண்டி கீழே வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது உடச்சி க்ளோசிங் கொடுத்து அதற்கும் கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வீக்னஸ் நமக்கு மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம ஹையர் லெவலில் இருக்கிறோம்.
ஆரம்பத்திலே நான் சொன்னது தான், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாக அந்த லெவலில் இருந்துகிட்டு இருந்தால் கூட நமக்கு இன்னும் அந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியாமல் தான் மார்க்கெட் தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நமக்கு ஒரு 152 புள்ளிகள் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் ஒரு அந்த புதிய உச்சத்தை தாண்டி ஒரு க்ளோசிங்கிறது நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த புதிய உச்சத்தை தாண்டி ஒரு க்ளோசிங்கிறது இன்னும் ஷார்ப்பாக நமக்கு வரலை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு பக்கமும் நமக்கு எப்படி அணை கட்டி நம்ம பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்மளுடைய ஸ்டாக்ஸுகளில். அடுத்து செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி பேங்க் 59,777 முடிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 488 புள்ளிகள் ஏற்றம் கொண்டது. காரணம், காலையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த ரெப்போ ரேட் கட், அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக இருந்ததுனால அதன் பிறகு இதனுடைய ஏற்றமானது ரொம்ப சிவியராக மேலே போயிடுச்சு. நமக்கும் இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமையில் 60,130ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நெருங்கி 60,114 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. அதுவும் செவ்வாய்க்கிழமையெல்லாம் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கீழே வந்துகிட்டு இருந்தது. புதன்கிழமை இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய லோ 58,925 வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் புதன்கிழமை அன்றைக்கி க்ளோசிங் மேலே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதே தொடர்ந்து வியாழக்கிழமையும் சஸ்டெயின் ஆகிடுச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க்கினுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து முடிச்சிருக்கு. பட் 60,130 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கீழே 59,310, 60,130ஐயும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 61,680 வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி 27,881 க்ளோசிங், 27,570க்கு மேலே கொண்டு போய் போன வாரம் நிறுத்தினாங்க. இருந்தாலும் இந்த வாரம் மறுபடியும் அந்த 27,570 ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி கீழே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தடுமாறிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த நிஃப்டியும் ஒரு நல்ல ஒரு 1% நெருக்கத்துக்கு ஏற்றத்தை கொடுத்து 27,881 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஏற்றம் தொடர ஆரம்பித்தது அப்படின்னா 28,390ங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அப்படின்னா 29,080 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். கீழே 27,570 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதற்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 38,703 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலை இந்த வாரத்திலே, அதுவும் குறிப்பாக வியாழன் வெள்ளி 2 நாட்களில் கடந்து மேலே போயிருக்காங்க. 38,050, 38,570 ஒரே வாரத்தில் கிடக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்குறது 39,310. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 40,750. கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 38,570, 38,050 நமக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸில் இதனுடைய ஏற்றம் தொடர ஆரம்பிச்சதுன்னா 39,310 கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,947 க்ளோசிங், 23,100 அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 23,101 அப்படிங்கிறத தொட்டுட்டாங்க இன்னும் சொல்லப்போனால். பட் க்ளோசிங் அதுக்கிட்ட வைக்க முடியல. அந்த இடத்த டச் பண்ண உடனே மறுபடியும் இறங்கி 22,887 முடிச்சிருக்காங்க. அடுத்த 4 நாட்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கல. 23,000 தாண்டியே க்ளோசிங் கொடுக்காமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் பார்மாவை பொறுத்தளவில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை 23,100 வரக்கூடிய வாரம் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 24,090 தான் அடுத்த லெவல் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. 22,695 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பார்மாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 55,202 க்ளோசிங். இன்னமும் அந்த 55,700 கீழே தான் தடுமாறிக்கிட்டு இருக்குது. 54,200 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 55,700 தாண்டாத வரைக்கும் எஃப்எம்சிஜியில் நமக்கு ஒரு பெரிய வேலை இதில் நமக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறது தான். கீழே 54,200 நோக்கி வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 27,939 க்ளோசிங், 27,970 அப்படிங்கிறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆல்மோஸ்ட் இந்த நாள் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 27,957 வரைக்கும் போயிருக்காங்க. பட் க்ளோசிங் அதை தாண்டி தர முடியல. இந்த வாரத்தில் ஒரு 2-3 முயற்சிகள் இருந்தாலும் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல.
அப்படி ஒரு வேளை வரக்கூடிய வாரத்தில் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த லெவலாக 28,610 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. கீழே பொறுத்தளவில் நமக்கு 27,270 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கடக்காத நிலமையில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எந்த செக்டாராக இருந்தாலும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்டாரில் இந்த கடைசி இந்த 4-5 நாட்கள் தடுமாற்றத்தை பார்க்கும்போது கடந்துட்டாலும் வேகமாக போகும், கடக்கலைனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு இருக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 893 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த 925ம் 860க்கும் உட்பட்டு தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு 910க்கும் 880க்கும் நடுவில் தான் இந்த வாரத்தினுடைய மூமெண்ட்டே இருந்திருக்கு மேக்ஸிமம். ஸோ எப்படி இதனுடைய அடுத்த மூவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 925 கட் பண்ணாலோ அல்லது 860 கட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கும். தற்சமயம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் 925 கடக்குதா அப்படின்ட்டு. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 10,340 க்ளோசிங், 10,420 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கத்திலே தான் இருந்துகிட்ருக்கு. மேலே கொஞ்சம் போயிருந்தாலும் கூட கடந்த 2-3 வாரங்களாக அங்கேருந்து கீழே வந்து நமக்கு இந்த 10,420 கடக்காமல் இருந்துகிட்ருக்கு. கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 9,805 அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் கூட 10,000லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பினது இன்னமும் 10,420 கடக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை கடந்துடுச்சு வரக்கூடிய வாரங்கள்லன்னா மீண்டும் அந்த 10,920 நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை வரக்கூடிய வாரம் மெட்டல் செக்டார் தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,905 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. மீண்டும் 12,000க்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் வீக்காக முடிஞ்சிருக்க ஒரு செக்டாராக இருந்தால் இதுதான். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு வேளை 12,000 கடக்கவில்லை என்றால் 11,480 வரைக்கும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகளை எடுத்துடலாம். அப்படி ஒரு வேளை மீண்டும் 12,000 கடக்கும்போது 12,650 நோக்கி மறுபடியும் அதனுடைய மூவ்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். நெருக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 100 புள்ளிகள் அந்த ரெசிஸ்டன்ஸ் நெருக்கத்தில் தான் இருக்குது. வரக்கூடிய வாரம் கடக்கிறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க. இன்னமும் அந்த பழைய உச்சத்தை தாண்டி ஒரு க்ளோசிங் தரலை மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கொடுக்குதுன்னா நமக்கு அடுத்து 27,000 நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது கிட்டத்தட்ட 26,000க்கு கீழேயே ஒரு க்ளோசிங் வந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். 25,810க்கும் கீழே போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் கூட சான்சஸ் இருக்கலாம். அப்படி ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம அடுத்து வரக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதோ அங்கே நம்முடைய அடுத்த முயற்சிகளை எடுக்கிறது தான் சேஃபானதாக இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம ஒரு முடிவாக எடுத்துக்க முடியாது. இப்போ சரி கண்டிப்பாக கீழே வந்து இங்கே வந்துடும் அப்படின்ட்டு 26,260 தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யுதுன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இனி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்த சில ஸ்டாக்குகளை அடுத்த வீடியோவில் உங்களோடு நான் பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.